ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மலர் கார்த்திக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து திருப்பதியில் தான் இருக்கோம். திருப்பதியில் இருந்து பெருமாளை வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக தான் கிளம்பியிருக்கோம். நான் வந்து ஆல்ரெடி பாண்டியிலேருந்து திருப்பதி வந்த பஸ் விலாக் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் இது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ தான் ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோம். ஹஸ்பண்ட் வந்து இங்கே பக்கத்துலேயே ஹோட்டல்லாம் இருந்துச்சு, இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் இல்லை, கோயிலெலாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்கள காஃபி மட்டும் குடிங்கன்னா அவங்க இல்லை எதுவும் வேணாம், ஒரேடியாக வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு இப்போ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பெருமாள் பார்க்குறதுக்கு முன்னாடி தாயாரை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டா தான் வந்து பெருமாள் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அலமேலு மங்காபுரம் தான் இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு போகிறோம். ஸோ அங்கே வந்து போயிட்டு தாயாரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டா வந்து பெருமாளை போய் பார்க்கணும். ஸோ பஸ் ஏறுறதுக்காக தான் இப்போ வந்து பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து எதுவுமே புரியவே மாட்டேங்குது. எங்கே வந்து பஸ்ஸு வரும், எந்த பஸ் ஏறணும் எதுவுமே தெரியல. ஸோ அங்கங்கே விசாரிச்சுட்டு போயிட்டுருந்தோம். நாங்கள் போய் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து அலமேலு மங்காபுரம் பஸ்ஸு வந்துருச்சு. ஸோ ஏறிட்டோம் நாங்கள். ஆக்சுவலாக நாங்கள் வந்து பஸ் ஏறிட்டு டிக்கெட் எடுக்கும்போது தான் வந்து கேஷ் பார்க்கும்போது கேஷ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நாங்கள் திடீர்னு கிளம்புனதுனால அவசரத்தில் வந்து ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறதுக்கே மறந்துட்டோம். சரி அப்புறம் ஏடிஎம் தான் கையில் இருக்குல்ல, ஸோ அப்புறம் வேணும்னா பொறுமையாக கூட எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். கடைசியில் வேறு ஒரு பர்ஸில் வந்து ஏடிஎம் கார்டு வச்சுருந்தேன். அந்த பர்ஸையே வந்து வீட்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். கேஷும் கம்மியாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அங்கே பஸ்லேயே வந்து ஒருத்தவங்க ஜிபே பண்ணுறேன்னு சொன்னாங்களா. அவங்க அப்புறம் ஜிபே பண்ணாங்க. அதை பார்த்துட்டு ஓ பரவாயில்லையே, பஸ்ஸில் வந்து ஜிபேலாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் நிம்மதியாச்சு. நாங்களும் வந்து ஜிபேலேயே வந்து பஸ்ஸுக்கு பே பண்ணிட்டோம். நாங்கள் வந்து இப்போ அலமேலு மங்காபுரம் வந்துட்டோம். இந்த இடம்லாம் வந்து நான் முன்னாடி வந்திருக்கேன். பட் ஆனால் வந்து எல்லாமே புதுசாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நாங்கள் அம்மா கூட அந்த மாதிரி தான் வந்திருக்கோம். அதுவுமே வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு திருப்பதி வந்து. அம்மானா கொஞ்சம் அடிக்கடி வருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அவங்க கூட வரும்போது ஈஸியாக இருக்கும். எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போயிடுவாங்க. இதான் நாங்கள் 2 பேரும் தனியாக வர்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் இல்லாமல் 10 இயர்ஸ்க்கு மேலே கேப் இருந்ததுனால ஒரு இடமா எப்படி போகிறது என்னன்னு சொல்லி கேட்டு கேட்டு போயிட்டுருந்தோம். இங்கேயும் கூட வந்து ஃபோன்லாம் நாட் அலோடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. லக்கேஜு ஃபோன் எல்லாமே வந்து வெளியில் ஒரு கவுண்ட்ரு இருக்குது, அங்கே வந்து கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்னாங்க. நாங்கள் எல்லா இடத்துலையும் ஜிபே இருக்குன்னு சொல்லவே அங்கேயுமே ஸ்பெஷல் டோக்கன் கொடுத்துருந்தாங்க. 50 ருபீஸ் ஒன்று, அதுக்கப்புறம் 200 ருபீஸ் ஒன்று. நம்ம வெளியிலே ஜிபே பண்ணி டிக்கெட் வாங்கிக்கலான்னு பார்த்தா அந்த ஆப்ஷன் இல்லை. ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து இல்லைனா டிக்கெட் எடுக்கணும் முன்னாடி எடுக்கிற மாதிரினா அப்படின்னாங்க. சரி அந்த டைம் வந்து போயிட்டு எங்கே அலையிறது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் கேஷே கொடுத்து பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எல்லாத்தையும் லக்கேஜை வெளியில் வச்சுட்டு உள்ளே போயிட்டோம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் 200 ருபீஸ் ஒரே க்யூவாக தான் இருந்தது. அதனாலே இந்த இடம் வந்து கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்தது. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கதவு வந்து கொஞ்சம் பேர் உள்ளே போனதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் கழித்து தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ உள்ளே போயிட்டு நம்ம டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் தான் 50 ருபீஸ் க்யூ தனியாக பிரித்து அனுப்புகிறாங்க, 200 ருபீஸ் க்யூ தனியாக பிரித்து அனுப்புகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்து க்யூ மூவ் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து நல்லா தாயாரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்தோம். 200 டிக்கெட்டுக்கு வந்து ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு லட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு 2 லட்டு கொடுத்துருந்தாங்க. காலைல நாங்கள் சாப்பிடாதனால ஒரு லட்டு மட்டும் எடுத்து நாங்கள் 2 பேரும் ஹாஃப் ஷேர் பண்ணிவிட்டு அதையே சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியில் வந்தோடனே ஒரு பஸ்ஸு வந்துச்சு. அந்த கண்டக்டர் வந்து பஸ் ஸ்டாண்ட் போகணுமா வாங்க வாங்க சொன்னது குடுகுடுன்ட்டு நானும் இந்த பஸ்ஸில் ஏறிக்கலாம் வாங்க அப்படி சொல்லிட்டு இவரையும் கூப்பிட்டு போய் பஸ்ஸில் ஏறிட்டோம். அப்புறம் ஏறினதுக்கப்புறம் தான் பார்த்தா பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியிலே வந்து இறக்கி விட்டுருந்தாங்க. ஸோ அங்கேருந்து அவ்வளோ தூரம் பஸ் ஸ்டாண்டு உள்ளே நடந்து போயிட்டு இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு தெரியாது ப்ரைவேட் பஸ்னால் உள்ளே போகாது, கவர்மெண்ட் பஸ் மட்டும்தான் உள்ளே போகுமா. ஸோ அதனால் இங்கே தான் இறங்கி நடந்து போகணும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் நினச்சிக்கிட்டோம், ஐயோ கவர்மெண்ட் பஸ்லேயே போயிருக்கலாம், பேசாமல் வெயிட் பண்ணி தெரியாதனால அந்த மாதிரி ஏறிட்டு அதுக்கப்புறம் உள்ளே நடந்து போயிட்டுருந்தோம். இப்போ நாங்கள் வந்து மேல் திருப்பதி போகிறதுக்கு தான் வந்து பஸ் ஸ்டாண்ட் உள்ளே போயிட்டுருக்கோம். திருமலை பஸ் ஏறி மேல் திருப்பதி போகணுன்னு சொன்னாங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா மேல் திருப்பதி போகவே வந்து 1 ஹவருக்கு மேலே ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் பஸ் ஸ்டாண்ட் உள்ளே போயிட்டுருந்தோம். நாங்கள் போனப்பே வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க மேல் திருப்பதி போகிறதுக்கு. ஸோ போனோடனே பஸ் ஏறிட்டோம். உடனேவே வந்து பஸ் எடுத்துட்டாங்க.
நான் ஆக்சுவலாக வந்து திருப்பதியில் வந்து திருப்பதி பஸ்ஸில் தான் நாங்கள் வந்து ஜிபே பண்ணுறதே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது பஸ்ஸில் வந்து டிக்கெட் வந்து நம்ம ஜிபேயில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்சிருந்ததுன்னா நான் வந்து அங்கே பாண்டியிலேருந்து திருப்பதி வர்றதுக்கு கூட நாங்கள் வந்து ஜிபேலே பே பண்ணியிருப்போம். அங்கே வந்து தெரியாதனால கேஷ் கொடுத்துட்டோம். அப்புறம் இங்கே வந்துட்டு கேஷ் கம்மியாக இருக்கும்போது இந்த ஆப்ஷன் இருந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம பஸ்ஸுக்கோ ஹோட்டலுக்கோ எல்லா இடத்துக்குமே வந்து ஜிபேவே யூஸ் பண்ணிக்கிட்டேன். கேஷ் வந்து இல்லாத டைமில் கொஞ்சம் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ இங்கே வந்து மேல் திருப்பதி ஏறுறதுக்கு முன்னாடி வந்து செக்இன் ப்ராசஸ் இருக்குமா. ஸோ அதனால் பஸ்ஸெலாம் கூட வந்து ஃபுல்லாக செக் பண்ணுவாங்களாம். அதனால் எல்லாரையும் வந்து இறங்க சொல்லிட்டாங்க. இறங்குறதுக்கு முன்னாடி வந்து பஸ்ஸு நம்பரையும் நீங்கள் உட்காந்துருந்த சீட்டு நம்பரையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பஸ்ஸை வந்து செக்இன் பண்ணிவிட்டு செக்இன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சைடு போய் பஸ்ஸு நிற்கும். ஸோ நீங்கள் வந்து அங்கே வந்து ஏறிக்கலாம். உங்கள் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போய் இங்கேயும் வந்து ஒரு ஸ்கேனிங் இது இருக்குது. ஸோ அங்கே போய் நீங்கள் வந்து உங்கள் லக்கேஜெலாம் வந்து ஸ்கேன் பண்ணி அந்த சைடு வரும். நீங்கள் உங்களையும் வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்புவாங்க. அதுக்கப்புறமேட்டா நீங்கள் வந்து அந்த சைடு பஸ்ஸு வந்து ஏறிக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து செக்இன் ப்ராசஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஃபுல்லாக செக்இன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா நாங்கள் அங்கே போயிட்டு வந்து பஸ் ஏறணும். நாங்கள் ஆக்சுவலாக மேல் திருப்பதியில் வந்து தரிசனத்துக்கு வந்து முன்னாடி டிக்கெட்டும் எதுவும் புக் பண்ணல. ஏன்னா ₹300 டிக்கெட் வந்து 3 மந்த்ஸ் முன்னாடி புக் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து என்ஆர்ஐ கோட்டாவில் தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியத்தில் தான் வந்துவிட்டோம். இதான் ஃபஸ்ட் டைம் வேறு நாங்கள் என்ஆர்ஐ கோட்டாவில் போகிறது. எங்கே டிக்கெட் எடுக்கணும் எப்படி எதுவுமே வந்து தெரியாது. இதுக்கப்புறம் அங்கே போய் தான் ஃபுல்லாக வந்து விசாரிச்சுட்டு நாங்கள் வந்து டிக்கெட் எடுக்கணும். அப்படி இல்லைனா வந்து ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஃப்ரீ தரிசனம்லேயே வெயிட் பண்ணி 1 டே ஆனாலும் பரவாயில்ல போய்க்கலாம். ஏன்னா டைம் இருக்குது. எங்களுக்கு சண்டே அன்றைக்கி தான் வந்து காலஹஸ்தியில் வந்து பூஜை. ஸோ இங்கே வந்து ஃப்ரைடே அன்றைக்கி போயிருந்தோம். ஸோ சாட்டர்டே ஒரு நாள் இருக்குது. அப்படி சப்போஸ் லேட் ஆச்சுன்னா கூட நம்ம ஃப்ரீ தரிசனமில் கூட வெயிட் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். என்ஆர்ஐ டிக்கெட் வந்து 11 மேலே தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து போக முடியும்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இங்கே நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டு இறங்கினதுக்கப்புறம் இங்கே தான் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆஃபீஸில் போய் விசாரித்தாங்க. எப்படி வந்து திருப்பதி உள்ளே வந்து போகிறதுக்கு என்ஆர்ஐ டிக்கெட் எங்கே எடுக்கணும், ஏதோ ஆஃபீஸ் இருக்கா என்ன ஏதுன்னு கேட்டாங்க. அப்புறம் தான் அவங்க வந்து ஒரு வழி சொல்லி இந்த சைடு போங்க, அங்கே ஏதோ ஒரு ஆஃபீஸ் சொன்னாங்க, அங்கே போய் விசாரித்து பாருங்கள் அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் இறங்கி போகும்போதே வந்து ஹோட்டல் இருந்துச்சு. பயங்கர பசி வேறையா. ஸோ கிராஸ் பண்ணும்போதே சரி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னாங்க. ஏன்னா 11 கிட்ட ஆகிடுச்சு, 11க்கு மேலே ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் வந்து ஒரு பொங்கல் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து தோசை ஆர்டர் பண்ணேன். ஏன்னா சூடாக இருக்கும் தோசைனா அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு எதுவும் ஆர்டர் பண்ண வேணாம். ஏன்னா பூரிலாம் கூட வந்து போட்டு வச்சுட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ தோசைனா சூடாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். கடைசியில் தோசையுமே ஆறி தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அப்போ தான் சுட்ட மாதிரி இருந்துச்சு. எப்படி அதுக்குள்ளே ஆறுச்சுன்னு தெரில. ஸோ தோசையும் வந்து ஆறி போய் தான் இருந்தது. ஆனால் எதிர்ச்சியாக வந்து பார்த்தா பொங்கல் வந்து சுட சுட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஹஸ்பண்ட் கூட சரி பேசாமல் நீ வேணா பொங்கல் சாப்பிட்டுக்கோ அப்படின்னாங்க. நான் தான் இல்லை வேணாம் தோசையை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தோசை சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவங்களுக்குல வந்து ஒரு வடை வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு மெது வடைனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஹாஃப் வந்து கொடுத்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். மெதுவடையும் கூட சூடாலாம் இல்லை, ஆறி தான் இருந்துச்சு. ஆனால் வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருந்துச்சு வடை. சாப்பிட்டு அதுக்கப்புறமேட்டா நாங்கள் வந்து திருப்பதி போகிறதுக்கு வந்து அங்கேருந்து இறங்கி நடந்து போனோம். ஒரு இடமும் வந்து விசாரித்து போக வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் போகிற வழியில் இந்த தெரு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடை தான். நிறைய திங்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. கண்ணாடி வளையல், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு பூஜைக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. நான் வந்து அங்கே ஒரு 2-3 திங்ஸ் பார்த்துட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்டு சொல்லிகிட்டு இருந்தேன். அவங்க இல்லை நம்ம வந்து கோயிலுக்கெலாம் போயிட்டு திருப்பி இந்த வழியாக தான் வருவோம், வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது வேறு நம்ம எடுத்துகிட்டு போய் எங்கே வச்சுக்கிட்டு ஸோ வரும்போது ஷாப்பிங் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த கடத்தெருவை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே பொறுமையாக நடந்து போயிட்டுருந்தோம். இங்கேயும் வந்து பக்கத்தில் வந்து ஏபிடி பார்க்கிங் கிட்ட ஃப்ரீ பஸ் இருக்குது. நீங்கள் அதில் ஏறிட்டிங்கன்னா நம்ம வந்து பெருமாள் தரிசனம் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே வந்து அந்த கோயில்கிட்ட வந்து இறங்கிக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ அங்கே தான் வந்து நடந்து போயிட்டுருக்கோம்.
இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. சரி எதுக்கு நம்ம வந்து இந்த ரஷ்ஷில் வெயிட் பண்ணி பஸ் ஏறணும், நம்ம அப்படியே கொஞ்சம் பொறுமையாகவே நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே 1 கிலோமீட்டர் தான் அந்த ஏபிடி பார்க்கிங்லேருந்து நம்ம வந்து திருப்பதி தரிசனம் போகிற இடம் அப்படின்னாங்க. பட் ஆனால் ஏறும்போது தான் தெரிஞ்சுது, அதுவே வந்து கொஞ்சம் ஒரு மவுண்டெயின் மாதிரி இருக்குது. ஏறுறதுக்கு வந்து பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியாக வந்து ஏறி போயிட்டோம். அப்புறம் அங்கே போய்ட்டும் ஒரு ஒரு இடமா விசாரித்து தான் அதுக்கப்புறமேட்டா நாங்கள் வந்து போனோம். ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் நடந்து போயிட்டாங்க. என்னால் தான் நடக்கவே முடியல. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே உட்காந்து நடந்துட்டு இருந்தேன். நான் ஆக்சுவலாக வந்து என்ஆர்ஐ கோட்டாவுக்கு தனியாக வந்து வழி இருக்கும், நம்ம அந்த சைடு போயிடுவோம் அப்படின்னு நினச்சேன். அப்புறமேட்டு அங்கே கிட்ட போனதுக்கப்புறம் சொன்னாங்க, இல்லை இந்த 300 ருபீஸ் டிக்கெட்லேயே தான் வந்து நீங்கள் அந்த க்யூலேயே தான் போகணும். உள்ளே போயிட்டு என்ஆர்ஐக்குன்ட்டு தனியாக ஒரு கவுண்ட்ரு இருக்கும், அங்கே போயிட்டு நீங்கள் வந்து டிக்கெட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதிலே தான் வந்து நாங்கள் போயிருந்தோம். என்ஆர்ஐ மட்டும் இல்லை, டிஃபென்ஸில் இருக்கவங்களுக்கும் வந்து இந்த 300 டிக்கெட் வந்து நம்ம டேரெக்டாக போய் எடுத்துக்கலாமா. பட் என்னென்னா 2 பேருமே என்ஆர்ஐயில் இருக்கவங்களும் வந்து ப்ரெசண்ட்டில் வந்து என்ஆர்ஐயில் இருக்கணும். அண்டு டிஃபென்ஸில் இருக்கவங்களும் வந்து சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது என்ஆர்ஐ கோட்டாக்க ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணி இங்கே கொடுக்கணுமா? நாங்கள் ஆக்சுவலாக 300 ருபீஸ் டிக்கெட்னால் ஒரு 2 ஹவர்ஸ் இல்லை 3 ஹவர்ஸில் வந்து தரிசனம் பார்த்துருவோம் அப்படின்னு நினச்சோம். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து குடோன்லாம் அடைச்சி ஒரு 6 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு தரிசனம் பார்க்குறதுக்கு. அங்கே வந்து உள்ள மூலஸ்தானம் கிட்ட போகும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் கூட நிற்க விடவே இல்லை. தள்ளி விட்டுட்டாங்க. ரொம்ப தூரமாக இருந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. உடனே வந்துட்டோம். நாங்கள் இங்கே வந்து கீழ்த்திருப்பதியில் பத்மாவதி தாயார் கோயிலில் வந்து ஒருத்தவங்களை மீட் பண்ணியிருந்தோம். அவங்க ஆக்சுவலாக காஞ்சிபுரம், அவங்கக்கிட்ட நாங்கள் வந்து கொஞ்சம் பேசியிருந்தோம். அவங்களும் வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் கேட்டதுக்கு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டா நாங்கள் இங்கே மேலே வந்து மேல் திருப்பதி வந்ததுக்கப்புறமும் நாங்கள் கோயிலில் சாமிலாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அவங்கள மீட் பண்ணோம். எனக்குமே வந்து ரொம்ப சந்தோஷம் அவங்கள பார்த்ததில். அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க எங்களை பார்த்துட்டு. அவங்களுமே சொன்னாங்க, பரவாயில்ல நீங்கள் வந்து இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு இவ்வளோ சீக்கிரம் பார்த்துட்டு என் கூட வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் அந்த கோயிலெலாம் சுற்றிட்டு வரும்போது என் ஹஸ்பண்டும் அவங்க பையனும் வந்து லட்டு வாங்குறதுக்காக போயிருந்தாங்க. நாங்கள் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொல்லியிருந்தேன்,
நாங்கள் ஆக்சுவலாக காளஹஸ்தியில் வந்து சண்டே பரிகார பூஜை பண்ணுறதுக்காக தான் மெயினாக வந்தோம். போகிற வழியில் வந்து திருப்பதியில் வந்து நம்ம பெருமாளை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்போ சொல்லும்போது தான் அவங்க சொன்னாங்க, இங்கே திருப்பதியிலேருந்து நீங்கள் நேராக பரிகாரம் பண்ணுறதுக்கு போக வேணாம், நீங்கள் கீழ் திருப்பதியில் போய் ஒன் டே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காளஹஸ்தி போங்க, ஏன்னா உங்களுக்கு ஒன் டே டைம் இருக்குல்ல, ஸோ அங்கே போய் ஸ்டே பண்ணுறது நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும், போகக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியாது. அப்புறம் அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் வந்து கீழ் திருப்பதியில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு அவங்களே சொன்னாங்க, சும்மா ரூமில் இல்லாமல் நீங்கள் வந்து அங்கே கீழே கோவிந்தராஜ் பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் சீனிவாச மங்காபுரம் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, அங்கேயுமே வந்து சூப்பராக இருக்கும், டைம் இருந்தால் அங்கே போங்க, இல்லைனா மீதி இந்த 2 கோயில் நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரியே நாங்கள் வந்து திருப்பதியிலே தான் ஒன் டே எக்ஸ்டெண்ட் பண்ணி நாங்கள் வந்து கீழ் திருப்பதியிலே தான் ஸ்டே பண்ணிவிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு எங்கள் பிளானை அப்படியே நாங்கள் வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டோம். நல்லபடியாக வந்து மேல் திருப்பதிலையும் வந்து பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இப்போ கீழ் திருப்பதிக்கு போகிறதுக்காக பஸ்ஸில் வந்து போயிட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மலர் கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.